இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோசேப்புக்கு தேவன் அருளிய மேன்மையான பாக்கியங்கள் என்னன்றதை நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். முதல் ஆதியாகமம் 41 அதிகாரம் 41 வசனம் இருக்குது. அடிமையாக இருந்தார். ஆனால் ராஜாவுக்கு இரண்டாவதாக எகிப்து தேசம் முழுமைக்கும் கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். அவர் எந்த இடத்துல அடிமையாக இருந்தாரோ அந்த அடிமையாக இருந்த தேசத்தில் அந்த ராஜாவுக்கு இரண்டாவதாக எகிப்து தேசம் முழுக்க கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். இது தேவன் யோசேப்புக்கு அருளின மேன்மையான பாக்கியம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, விவேகமும் ஞானமும் உள்ள யோசேப்பை போல ஒருவனும் இல்லை என்று ராஜாவினால் நற்சாட்சி பெற்றார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனம். ஒரு அந்த ராஜாவே சாட்சி கொடுக்குறாரு, யோசேப்பை போல விவேகமும் ஞானமும் உள்ள ஒருத்தர் கூட இல்லைப்பா அப்படின்னு. அந்த இடத்துல எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் அவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் மத்தியில் ராஜா யோசேப்பை குறித்து ஒரு நற்சாட்சி சொன்னது தேவன் யோசேப்புக்கு அருளிய மேன்மையான ஒரு பாக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆதியாகமம் 45 அதிகாரம் 7-8 வசனங்குது. தன் சொந்த குடும்பங்களுக்கு மாத்திரமல்ல எகிப்து தேசம் முழுவதற்கும் படியளந்து காப்பாற்றுகிறது ஒரு பெரிய இரட்சகனானார். இந்த காலத்தில் ஒருத்தர் சம்பாரித்து 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறதே பெரிய காரியம். ஒருத்தருடைய வருமானத்தில் 2 பேர் 3 பேர் சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த நாட்களில் தான் சொந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, எகிப்து தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அவரை தேடி வந்த மொத்த ஜனங்களுக்கும் அவர் படியளந்து ஒரு பெரிய இரட்சகன் போல எல்லாருடைய பஞ்சங்களையும் வறுமைகளையும் மாற்றின ஒரு இரட்சகன் தான் யோசேப்பு. அப்புறம் எகிப்து தேசத்துக்கு மாத்திரமல்ல பல தேசங்கள்லேருந்து அவர் தேடி வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் படியளந்தார். நீ என் தேசம் அல்ல, நீ எகிப்து மக்கள் அல்ல, நீங்கள் மற்ற ஆட்கள், நீங்கள் மற்ற தேசத்துலேருந்து வந்தீங்க, மற்ற மாவட்டத்துலேருந்து வந்தீங்க, நீங்கள் உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லாதபடிக்கு அவரை தேடி வந்த பல தேசங்கள்லேருந்து தேடி வந்த எல்லா மக்களுக்கும் அவர் படியளந்தார். ஆதியாகவும் 41 அதிகாரம் 57 வசனத்துப்படி அவர் பல தேசத்தாருக்கு படியளந்து போஷித்தார். இது யோசேப்புக்கு தேவன் கொடுத்த மேன்மையான பாக்கியம். எல்லாத்துக்கும் மேலே யோசேப்போட கர்த்தர் இருந்தார். நம்ம கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, சொந்தம் பந்தம் இதெல்லாம் நம்மளை விட்டு கடந்து போகிற உறவுகள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதுதான் மேன்மையான பிளஸட், அதுதான் மேன்மையான ஒரு பாக்கியம். யோசேப்பு தேவ ஆவியை பெற்றவனாயிருந்தார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 38 வசனங்குது. அவர் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். நம்ம கூட மனுஷிக ஆவி இருக்கும். அப்பப்போ சில மூடு ஸ்விங் சொல்கிறாங்க, அப்பப்போ அப்செட் ஆகிற ஸ்பிரிட் இருக்கும், பிசாசு ஆவிகள் தாக்கும். அப்புறம் தேவையில்லாத காரியங்கள் நம்மளை அடிக்கடி அப்செட் ஆக பண்ணும். ஆனால் நம்ம கூட தேவ ஆவியை பெற்ற மனுஷனாக இருந்தால் எந்த அப்செக்ட்ஸான சூழ்நிலைகளையும் நம்ம மீண்டு வெளியே வர நம்மளால் முடியும். யோசேப்பு சொப்பனங்களின் அர்த்தத்தை வெளிப்படுத்தும் ஞானம் உள்ளவனாக இருந்தான். நம்ம கூட கர்த்தரை ஏற்றுட்டு ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தரிசனங்களும் சொப்பனங்களும் கனவுகளும் வரும். அது அப்படியே கனவாக போயிடும், சொப்பனமாக கரைஞ்சி போயிடும். அப்படி இருக்காதபடி நமக்கு வர சொப்பனங்களின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஞானம் கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். யோசேப்புக்கு அந்த கிருபை இருந்துச்சு. அவர் சொப்பனங்களின் அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற ஞானம் உள்ளவராக இருந்தார். இது தேவன் அருளிய மேன்மையான பாக்கியம் யோசேப்புக்கு. அப்புறம் பின்னால் சம்பவிக்க போகிற தேவ ரகசியங்களை தீர்க்க தரிசனமாக முன் அறிவித்தார். ப்ராஃபஸி அப்படின்னாலே பின்னால் என்ன நடக்க போகுது, வருங்காலத்தில் நடக்க போகுது அப்படின்னு தெரியப்படுத்தலாம். அங்கே யோசேப்பு பார்த்திங்கன்னா தேவனுடைய ரகசியங்களை தீர்க்க தரிசனமாக முன் அறிவித்தார். அப்புறம் இஸ்ரவேலுக்கு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு தேவனால் கிடைக்க போகிற விடுதலையை தான் அந்நிய காலத்தில், அதாவது இஸ்ரவேல் மக்கள் இங்கே வந்து விடுதலையாகி போவாங்க, எகிப்து விட்டு போவாங்க, இந்த அந்நிய தேசத்துலேருந்து அங்கே விடுதலை ஆகிடுவாங்கன்றத அவர் முன்கூட்டியே அறிவித்தாராம். அது எப்படி கர்த்தர் அவருக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் அது. அப்புறம் கர்த்தர் யோசேப்புக்கு இருந்த சகல வருத்தத்தையும் மறக்கும்படி செய்து அவனை ஆசீர்வதித்தார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து பிள்ளைகளாக இருக்கும்போது, வாலிபராக இருக்கும்போது, பிதாக்களாக இருக்கும்போது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட வருத்தங்கள் வரும். ஆனால் இது நம்மளால் மறக்க முடியாது. 10 வயசில் நடந்த கஷ்டம் கூட இன்ன வரைக்கும் நம்ம மனசில் ஆழத்தில் இருக்கும். இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நம்மளை நடத்திட்டாங்களே, இந்த மாதிரி என்ன
துன்பப்படுத்திட்டாங்களேன்றது அந்த அடி ஆழ் மனசில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசேப்புக்கு இருந்த சகல வருத்தத்தையும் மறக்கும்படி செய்து அவனை ஆசீர்வதித்தார். அப்போ கர்த்தர் மட்டும் அப்படி செய்யலைன்னா அவர் மனசுக்குள்ள அப்பா செஞ்சது, சகோதரர்கள் செஞ்சது, போத்திபார் மனைவி செஞ்சது, ராஜா செஞ்சது, அந்த சுயம்பாகிகள் செஞ்சது, ஒவ்வொருத்தரும் தான் வாழ்க்கையில் செஞ்ச அந்த துரோகங்கள் நினச்சி அவ்வளோதான் நம்ம மனசில் அவ்வளோ பெரிய காயங்கள் ஆயிடும். ஆனால் கர்த்தர் யோசேப்பின் வருத்தத்தை மறக்கும்படி செய்து அவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையில் கூட அந்த கர்த்தர் எல்லா வருத்தங்களையும் மறக்கும்படி செய்வார். யோசேப்பு கனி தரும் செடி என்று மேன்மையான சாட்சியையும் தகப்பனால் பெரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு கனி தரும் செடியாக இருந்து மேன்மையான சாட்சியை பெற்றுக்கொள்ளணும், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக நான் சொல்கிற பாயிண்ட்டு, யாக்கோபின் 12 குமாரங்களில் யோசேப்புடைய பெயர் மாத்திரம்தான் விசுவாச வீரர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் தாங்க. ஆனால் அந்த 12 பேருடைய பேரும் அதில் இல்லை. யோசேப்பு பேர் மட்டும்தான் என்ன பண்ணுச்சுன்னா எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு விசுவாச வீரர்கள் பெயரும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படின்னு எல்லார் பேரும் போட்டிருக்கும். அதில் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். அப்போ அந்த விசுவாசவர்கள் பட்டியலில் ஆபிரகாம் இருந்தார், யாக்கோபு இருந்தார், மோசே இருந்தார், நோவா இருந்தார். ஆனால் 12 பேரில் யோசேப்பு பேர் மட்டும்தான் அந்த விசுவாசங்கள் பெயர் அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட யோசேப்பு கொடுத்த மேன்மையான பாக்கியங்கள் கர்த்தர் நமக்கு அருளும்படி நாம் ஜெபிப்போம்.